வணக்கம் நண்பர்களே, இது மகாபாரதம். பொழுது முடிய போகுது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வருது. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, இவனோட சபதத்தை நிறைவேற்றலைன்னா இவன் நெருப்பில் விழுந்து இறந்துருவான்ல. தன்னோட சக்கராயுதம் இருக்குல்ல, சக்கராயுதத்தை வச்சு பொழுது சாயறதுக்கு முன்னாடியே சூரியனை மறைச்சிடுறாரு. அப்படி சூரியனை மறைச்ச உடனே என்ன ஆகும், பொழுது சாஞ்ச மாதிரி ஆகிடும்ல. பொழுது சாஞ்சு கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்ன உடனே இப்போது நான் தோத்துட்டேன், என் சபதத்துலேருந்து நான் தோத்துட்டேன்னு நெருப்பு மூட்டி அந்த நெருப்பில் விழறதுக்கு போகிறான். பாண்டவர் படை முழுக்க சுற்றி நிற்குது, கௌரவர் படையும் சந்தோஷமாக வந்து இதை பார்க்க நிற்குது. அப்போ வந்து துரியோதனன் என்ன சொல்கிறான் ஜெயத்ரதன் கிட்ட, ஜெயத்ரதா வா வா, அவன் தோத்துட்டான், அவன் வந்து சாகிறத நீ வந்து முன்னாடி வரிசையில் நின்று பாரு அப்படின்னா, ஆமாம் அவன் சாகிறத நான் பார்க்கணுன்னு ஜெயத்ரதனும் அந்த பாதாள அறையிலேருந்து வெளியில் வந்து முன் வரிசையில் நின்றுக்கிட்டு இவன் நெருப்பில் விழ போகிறத பார்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி வரிசையில் வந்து நின்னதை பார்த்தோன்னே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா அதோ நிற்கிறான் பாரு முன்னாடி வரிசையில் ஜெயத்ரதன், இப்போ கொல்ல அவனை அப்படின்றாரு. உடனே அர்ஜுனன் விளையாடாத கிருஷ்ணா, பொழுது சாஞ்சிருச்சு, இப்போ என்னால் அவனை கொல்ல முடியாது, நான் வந்து அப்புறம் சபதத்தை மீறினவன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் கொஞ்சம் கோவமா, நான் சொல்கிறேன் கொல்லு அப்படின்னவொடனே அவன் என்ன பண்ணுறான், ஒரு அம்பை விடுறான், அவனோட தலை துண்டா கீழே விழப்போகுது. அப்போ உடனே கிருஷ்ணர் நான் சொல்கிறாரு, அர்ஜுனா அந்த தலை கீழே விழக்கூடாது, அது அப்படியே மேலே ஏற்று அப்படின்னோடனே அர்ஜுனன் வில்லு விட்டு இப்போ பந்து மாதிரி அது அந்த அம்புகள் என்ன பண்ணுது, அந்த தலையை மேலே கொண்டு வருது, அப்படியே அந்த இடத்துல கொண்டு வருது. இந்த தலையை நான் சொல்கிற இடத்துல கொண்டு போய் விடு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடம் சொல்கிறாரு கிருஷ்ணர். அது என்னன்னா, வேறு ஒரு இடத்துல வந்து தண்ணியில் இந்த சந்தியாவந்தனம் பண்ணுவாங்கள்ல, தண்ணி எடுத்து, அது மாதிரி ஜெயத்ரதனோட அப்பா ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ என்ன பண்ணி இந்த தலையை நேராக அவரோட கையில் போய் விழற மாதிரி பண்ணு அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். அதாவது வெட்டப்பட்ட ஜெயத்ரதனோட தலை கீழே விழுந்துடாமல் அம்புகளால் அதை அப்படியே தூக்கிட்டு போய் சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க ஜெயத்ரதனோட அப்பா கையில் விழ வை அப்படின்னு சொல்கிறாரு. கிருஷ்ணர் ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, ஜெயத்ரதனோட அப்பா ஒரு வரம் வாங்கியிருக்காரு. அது என்னன்னா, என்னோட பையனை யார் கொள்கிறாங்களோ அவன் தலை யாரால் கீழே விழுதோ அவங்க தலை சுக்கல் நூறாக வெடிஞ்சு கீழே இறந்துருவாங்க அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருக்காரு. இப்போது இந்த தலை நேராக போய் சந்தியாவந்தனம் பண்ணுற ஜெயத்ரதனோட அப்பா கையில் விழுந்த உடனே அவர் கண்ணை முழிச்சு பார்ப்பார்ல, கண்ணை முழிச்சு பார்த்தா கையில் வந்து ஒரு தலை ரத்தத்தோடு இருந்தால் என்ன பண்ணுவோம், சீக்காரமோ அப்படின்னு விட்டுருவோம்ல. கையை விட்ட உடனே அந்த தலை கீழே விழுது. அந்த தலை கீழே விழுந்த அடுத்த வினாடி யாரால் அந்த தலை கீழே விழுந்ததோ அவங்களுக்கு தலை வெடித்து செத்துருவாங்கல்ல, அவங்க அப்பாவும் தலை வெடித்து செத்துடுறாரு. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, தன்னோட சக்கராயுதத்தை திருப்பி வாங்கிக்கிறாரு. அப்போது இன்னும் பொழுது போகலை, இன்னும் நாள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்படின்னு தெரிஞ்சவொடனே அப்போவும் வந்து துரியோதனன் என்ன சொல்கிறான், நீ பண்ணது தப்பு கிருஷ்ணா, நீ பண்ணது ரொம்ப அநியாயம்னா, இங்கே எல்லாம் நியாயப்படியாக நடக்குது, நீங்கள் எல்லாத்தையும் நியாயமாக பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க, சில நேரங்களில் சில விஷயத்தை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிருஷ்ணரும் சொல்லிடுறாரு. இப்போ தொடர்ந்து சண்டை நடக்குது. அன்றைக்கி ராத்திரியும் சண்டை தொடங்குது. அந்த ராத்திரியில் அன்றைக்கி மட்டுமே வந்துட்டு பகலில் ஒரு 3 பேர், அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் துரியோதனன் தம்பிகளை பீமன் கொள்கிறான், அதுக்கப்புறம் ஒரு 30 பேர் 35 பேர் கொள்கிறான். இந்த மாதிரி நடக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அன்றைக்கி இழப்புகள் நிறைய இருக்குது. கடோத்கஜனோட மகனை அஸ்வத்தாமன் கொள்கிறான். அதுக்கப்புறம் கடோத்கஜனை கர்ணன் கொண்டுடுறான். கர்ணன் வந்து சக்தி ஆயுதம் வாங்கியிருக்கா இல்லையா இந்திரன் கிட்ட இருந்து, அதன் மூலமாக கடோத்கஜனையும் அன்னைக்கு கொண்டுடுறான். இப்படி இந்த 15வது நாளோட முடிவில் என்ன ஆகுதுன்னா, துருபதன் அண்ட் விராடன் இந்த 2 மன்னர்களையும் துரோணர் கொன்னுடுறாரு. துரோணர் தன்னோட அப்பாவை கொன்னுட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே திஷ்டதுய்மனுக்கு அதை ஒத்துக்கவே முடியல. திஷ்டதுய்மன் என்ன சொல்கிறான், நாளைக்கு நான் துரோணரை கொன்னே ஆவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுக்கிறான். அதோட இந்த 14வது நாள் முடியுது. 15வது நாள் இப்போது போர் தொடங்குது. 15வது நாள் திஷ்டதுய்மன் துரோணரை கொன்னாகணும். ஆனால் எப்படி கொள்வது, தன்னை வெல்வதற்கான ஒரு வழியை தர்மருக்கு துரோணர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல்ல, அது என்ன அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு அதிர்ச்சியான தகவலை ஒரு நம்பத்தகுந்த ஆள் மூலமாக நான் கேள்விப்பட்டேன்னா நான் வந்து அப்படியே சோர்ந்து போயிடுவேன், அப்போ என்னை கொள்வது எளிது அப்படின்னு துரோணர் ஏற்கனவே முதல் நாள்லேயே சொல்லியிருப்பார். அதை வந்து தர்மர் இப்போ கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார். உடனே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லுவார், தர்மருக்கு பார்த்து, இதை பாரு தர்மா, நீ நேராக வந்து துரோணர்கிட்ட போயிட்டு அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லு, அப்போனா வந்துட்டு அவர் உடனே அதிர்ச்சியாகி உட்காந்துருவார், அப்போ வந்து நம்ம திஷ்டதுய்மனை வச்சு அவரை கொண்டுடலாம் அப்படின்னு. ஒன்று தர்மர் பதறிடுறாரு. இதை பாரு கிருஷ்ணா, நீ பொய் சொல்லு, என்ன வேணா பண்ணி, எது வேணா பண்ணு, என்ன இதுக்குள்ளே இழுக்காது, என் வாழ்க்கையில் நான் பொய்யே சொன்னதில்லை, நான் பொய் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு.
பொய் சொல்ல மாட்டியா? அப்போது உண்மையாக சொல்லுவியா? உண்மையாக நடந்த விஷயத்த சொல்லுவியா? அப்படின்னு. உண்மையாக நடந்தது ஏதாவது இருந்ததுன்னா சொல்லு, நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே பீமா இங்கே வா அப்படின்னு கிருஷ்ணர் கூப்பிட்றாரு. அங்கே போர் பண்ணிட்டு இருக்க பீமன் வந்தோடனே துரியோதனன் பக்கத்தில் அஸ்வத்தாமா அப்படின்னு ஒரு யானை ஒன்று இருக்குது. எல்லா யானைகளுக்கும் அங்கே இருக்கிற சில சிறப்பான யானைகளுக்கு ஒரு பெரிய பெரிய பேர் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பகதத்தன் அவர் எந்த யானை மேலே உட்காந்துருந்தாரோ அதுக்கு ஒரு பேர் இருக்குது. இப்போ இந்த அஸ்வத்தாமன்ற இந்த யானையுமே ஒரு புகழ்பெற்ற யானை தான். இப்போ நம்மலாம் சொல்கிறோம்ல, படையப்பான்லாம் பேர் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி அந்தந்த யானைகளுக்கு ஒரு சில பேர் இருக்குது. அந்த துரியோதனனுக்கு பக்கத்தில் இருக்க அஸ்வத்தாமா அப்படின்ற யானையை நீ போய் கொண்டுட்டு வா அப்படின்னு பீமன் கிட்ட கிருஷ்ணர் சொன்னோன்னே பீமன் போகிறான். அந்த யானையை கொண்டுட்டு திரும்பி கிருஷ்ணர்கிட்ட வந்து நான் கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ இதை போய் நீ சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாரு. எதை போய் சொல்லுவேனா அப்படின்னு தர்மர் திரும்பி கேட்குறாரு. இல்லை, இந்த அஸ்வத்தாமன்ற யானை செத்துருச்சுல, அதை போய் சொல்லுவியா அப்படின்னு கேட்டோன்னா சரி சொல்கிறேன் அப்படின்றாரு. இப்போது நம்ம வந்து தமிழில் சொன்னோன்னா அஸ்வத்தாம இறந்துருச்சு, அஸ்வத்தாமன்ற யானை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதே வந்து சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது அஸ்வத்தாமன் இறந்தான் யானை, இந்த 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 ஆர்டரில் தான் வரும், இந்த அடுக்கில் தான் வரும். அஸ்வத்தாமன் இறந்தான் யானை அப்படின்னு போய் நீ சொல்லு, போய் துரோணர் பக்கத்தில் நின்று சத்தமாக இதை சொல்லணும் அப்படின்னா துரோணர் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு தர்மரும் என்ன சொல்கிறாரு, அஸ்வத்தாமன் இறந்தான் யானை அப்படின்னு சொல்லும்போது அந்த யானைன்ற சொல் வரும்போது கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாரு, தன்னோட சங்கு எடுத்து அந்த பஞ்சசன்யத்தை எடுத்து பயங்கர சத்தமாக ஊதுறாரு. வேறு எதுவுமே கேட்கல. அப்போ அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்னு தர்மர் சொல்கிறது மட்டும்தான் வந்து துரோணருக்கு கேட்குது. அந்த பின்னாடி வந்த யானை அப்படிங்கிறது கேட்கல. இது வந்து நம்ம தலைவன் கிருஷ்ணர் வந்து அவர் வந்து வழக்கம் போல் பண்ணுற அந்த கோல்மால் வேலைனால மறைச்சிடுறாரு. இப்போது அப்படியே ஷாக் ஆகி அந்த தேர்தட்டில் உட்காந்துடுறாரு துரோணர். இதுக்கு மேலே நான் உயிரோடு இருந்து தான் என்ன, எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிற அதே மனநிலை தானே, என்னோட மகன் இல்லை, இனிமேல் நான் வாழ்ந்தா என்ன வாழலைனா என்ன அப்படிங்கிறது துரோணருடைய மனநிலை. அதுலேயும் துரோணருக்கு வந்து தன்னோட மகன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவனுக்காக தான் துருபதனை கோச்சிக்கிட்டாரு, அவனுக்கு தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுல அவர் எவ்வளோ முனைப்பாக இருந்தாருன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு மகன் இறந்துட்டான் அப்படின்னோன்னு அவர் அப்படியே உட்காந்துடுறாரு. அந்த நேரத்தில் திஷ்டத்யும்னன் அவரை கொன்னுடுறான். தன்னோட அப்பாவை கொண்டுட்டாங்க, அவரை ஏமாற்றி அநியாயமாக தான் கொண்டுட்டாங்க, அதுலேயும் வந்து திஷ்டத்யும்னன் கொண்டுட்டான் அப்படின்னு தெரிஞ்சவொன்னே அஸ்வத்தாமனால் அதை ஏற்றுக்கவே முடியல. உடனே அவன் நாராயணாஸ்திரத்தை இவங்க எல்லார் மேலேயும் பிரயோகிக்கிறான். நாராயணாஸ்திரம் அப்படிங்கிறது வருது அப்படின்னு தெரிஞ்சவொன்னே கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் ஆயுதத்தை கீழே போடுங்க, கீழே வைங்க, சாமியை கும்பிடுங்க, அதை எந்திரிச்சு வந்து அதை எதிர்த்து கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அர்ஜுனன் தன்னோட ஆயுதத்தை போட்டு கும்பிட்றான், படையில் இருக்கிற எல்லாரும் கும்பிட்றாங்க, பீமனை தவிர. பீமன் மட்டும் அதை எதிர்த்துக்கிட்டு நிற்கிறான். கிருஷ்ணர் வேகமாக போய் பீமனுடைய ஆயுதத்தையும் பிடுங்கி கீழே போட்டுடுறாரு. இப்போ எல்லாரும் வணங்கி நின்னவுடனே அந்த ஆயுதம் என்ன பண்ணிடுது, திரும்பி போயிடுது. அந்த நாராயணாஸ்திரம் அப்படிங்கிற ஆயுதம் என்னென்னா, அது கும்பிட்டுட்டா யாரும் எதுவும் பண்ணாது அப்படிங்கிறதுனால அது செயலிலேருந்து திரும்பி போயிடுது. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இப்படி இதுன்னா அநியாயமாக இருக்குது அப்படின்ற கோவத்தில் இவன் என்ன பண்ணுறான், ஒரு மாதிரி கோவமான மனநிலையில் இருக்கான் இல்லையா அஸ்வத்தாமன். இப்போ பாசுபத அஸ்திரத்தை போடுறதுக்காக அதை முயற்சி பண்ணுறான். அந்த மந்திரத்தை ஜபிக்க தொடங்குறான். அப்போ அந்த இடத்துக்கு வியாசர் வந்துடுறாரு. இல்லை அஸ்வத்தாமா, பாசுபத அஸ்திரத்தை நீ பயன்படுத்தக்கூடாது, அது பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சமாதானம் சொல்கிறாரு. ஏன்னா பாசுபத அஸ்திரன்றது இந்த நியூக்ளியர் பாம்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு மோசமான ஒன்று. அதனால் அதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, உங்கள் அப்பா திஷ்டத்யும்னன் கொண்டான்னு நினைக்கிறியா, கொல்ல முடியுமா? உங்கள் அப்பா வந்து இன்னைக்கு இறந்து போகணுன்றது விதி, உங்கள் அப்பாவை கொல்லணும், இப்படி தான் கொல்லணும்னு இவன் துருபதன் வரம் வாங்கியிருக்கான். அந்த வரத்தோட பயனாக தான் உங்கள் அப்பா இறந்துருக்காரே தவிர இவன்லாம் யாராலையும் உங்கள் அப்பாவெல்லாம் கொல்ல முடியாது, உங்கள் அப்பா எப்படிப்பட்ட வீரர் அப்படி இப்படிலாம் பேசி அவனை சமாதானப்படுத்திடுறாரு. இப்படியா 15வது நாள் முடிஞ்சு போயிடுது. இப்போது 16வது நாள் வரும்போது பீஷ்மர் இறந்துட்டார். அடுத்து துரோணர் வந்தார், துரோணர் இறந்துட்டார். இப்போ யாரை வந்து நம்ம படைத்தளபதி ஆக்கலாம், சேனாதிபதி ஆக்கலாம்னா கர்ணனை சேனாதிபதி ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி துரியோதனன் கர்ணனை சேனாதிபதி ஆக்குறான். கர்ணனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சண்டை நடக்குது. 16வது நாள் நிறைய சண்டை நடக்குது. ஆளுக்கு இந்த பக்கம் இருந்து அத்தனை பேர் சாகுறாங்க, அந்த பக்கம் இருந்து சாகுறாங்க, இவங்களோட போட்டி போட்டவங்க அவங்களோட போட்டி போட்டவங்கன்னு. இந்த 16வது நாளில் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் நிறைய மோதல் நிகழுது. ஆனாலும் 2 பேர் பக்கமுமே வந்துட்டு இவன் தான் ஜெயிச்சான், அவன் தான் ஜெயிச்சான் அப்படின்ற மாதிரி இல்லை. அப்போது அர்ஜுனனுமே என்ன சொல்கிறான், நீ இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு வந்து என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்கிறான். இப்படியா இந்த 16வது நாள் நல்லா சிறப்பாக முடிஞ்சிருது.
16வது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பெருசாக தன்னோட பக்கத்தில் எந்த வெற்றியும் இல்லை அப்படின்னும்போது கர்ணன் என்ன சொல்கிறான், இவன் கிட்ட போயிட்டு தன்னோட நண்பன் துரியோதனன் கிட்ட, நண்பா இங்கே பார், நான் வந்து உனக்காக தான் இந்த போரை வெற்றியாக்கி உனக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு அதுக்கு ஒரு நல்ல தேரோட்டி வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மாதிரியான ஒரு தேரோட்டி இருக்கான். அந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல தேரோட்டி இருந்தால் எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது உடனே வந்துட்டு துரியோதனன் கேட்குறான், உனக்கு யார் வேணும்னு சொல்லு நண்பா, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னோடனே, இங்கே இருக்கிறதுலையே வந்து கண்ணனுக்கு ஈடாக இணையாக தேரோட்டக்கூடிய ஒரே ஆள் சல்லியன் தான். நீ சல்லியனை கேட்டு சல்லியனை மட்டும் எனக்கு தேரோட்டியாக கொடுத்துட்டுனா எனக்கு போதும், நான் கண்டிப்பாக அர்ஜுனனை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான் கர்ணன். இப்போ துரியோதனன் நேராக சல்லியன் கிட்ட போகிறான். சல்லியன் கிட்ட போயிட்டு கர்ணனுக்கு தேரோட்டியாக இருக்கணும், அந்த ஒரு உதவியை செய் அப்படின்னு சொன்ன உடனே சல்லியனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. யார் ஒரு தேரோட்டி போயும் ஒரு தேரோட்டியோட மகனுக்கு பெரிய மன்னனான நான் தேரோட்டி ஆகணுமா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? நீ வந்து என்னோட நண்பனாக இருக்கிறதுனால, உன் பக்கம் இருந்து நான் சண்டை போடுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறதுனால, ஒரு நாள் நீ எனக்கு சோறு போட்டதுனால நான் உன்னை மன்னிச்சு விடுறேன், என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போது ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, வந்து இவன் எப்படி வந்து சல்லியன் அப்படிங்கிறவன் நகுல சகாதேவர்களோட மாமா, அதாவது இவங்க 5 பேருக்குமே மாமா தான், மாத்ரியோட அண்ணன். அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி இந்த பக்கம் வந்திருப்பாருன்னா, இப்போ எல்லாரும் அவங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்கல்ல, இந்த மாதிரி இப்போ போர் நடக்க போது வாங்க உங்கள் படையோட வாங்கன்னு சொல்லும்போது, சல்லியனும் தன்னோட படையோட தன்னோட மருமகன்களுக்கு உதவுறதுக்காக தான் வரான். வர்ற வழியில் என்ன ஆகுதுன்னா, இந்த சகுனி என்ன பண்ணுறான்னா, துரியோதனன் கிட்ட, இந்த பார் துரியோதனா, சல்லியன் மாதிரி ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் அவன் நம்ம பக்கத்தில் வர்றதுலாம் அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது, அதனால நம்ம ஒரு ஏமாத்து வேலை பண்ணி தான் அவனை நம்ம பக்கம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, வர்ற வழி முழுக்க அவனுக்கு நல்ல அவனை நல்லா கவனிச்சுட்டு அவனுக்கு நல்ல விருந்து கொடு, அவனை பயங்கரமான வரவேற்பு கொடு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி சல்லியன் வர்ற வழி முழுக்க பயங்கரமான வரவேற்பிற்கு அவன் படைக்கு நல்ல விருந்து கொடுக்கப்படுது. இப்படிப்பட்ட விருந்து தர்மர் மூலமாக தான் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா தர்மரோட படையில் சேர்றதுக்கு தானே போகிறான் சல்லியன் அப்படின்னு சல்லியன் நினைக்கிறான். ஆனால் வந்துட்டு அது ஏற்பாடு பண்ணது துரியோதனன். சாப்பிட்டெல்லாம் முடிச்ச உடனே தன்னோட படையெல்லாம் ரொம்ப மரியாதையாக கவனிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே சல்லியன் என்ன சொல்கிறான், தர்மருடைய நண்பன் யாரோ தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி, அந்த நண்பன் யார், அந்த மன்னரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னவொடனே வந்து துரியோதனன் ரொம்ப பவ்யமாக வந்து நிற்கிறான். இன்னொன்று வந்து சல்லியன் எப்படிப்பட்ட ஆள்னா, காலம் முழுக்க வந்து நான் ஒரு பெரிய தர்மம் பக்கம் தான் நிற்கிற ஒரு ஆள் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆள். அவன் என்ன சொல்கிறான், என்ன துரியோதனா, நீயா எனக்கு வந்து சாப்பாடு போட்ட, இப்போ நான் வந்து என் தம்பி பசங்களுக்காக சண்டை போட போகிறேன், நீ எனக்கு சாப்பாடு போட்டியே, எப்படி நான் வந்து அவங்களுக்கு உன்ட்ட சாப்பிட்டுட்டு அவங்களோட போய் சண்டை போடுறது அப்படின்னு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எனக்காக சண்டை போடுங்க, நீங்கள் ஒரு நியாயவான், நீங்கள் ஒரு தர்மவாதி, தர்மப்படி பார்த்தா நீங்கள் எனக்கு தானே சண்டை போடணும் அப்படின்னு சொன்னவொடனே, சரி ஓகே நான் உனக்கே சண்டை போடுறேன், ஆனால் நான் போய் இதை போய் என் தம்பிக்கிட்ட என்னோட தங்கச்சி பசங்கக்கிட்ட சொல்லிட்டு வரணும், என்ன மருமகன்கள்கிட்ட சொல்லிட்டு வரணும்னு நேராக வந்து தர்மரை பார்க்குறான். பார்த்துட்டு தர்மர்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறான். உனக்கே தெரியும்ப்பா, நான் வந்து நியாயம் நீதி தர்மம்னு இருக்கிற ஒரு ஆள், அவன் எனக்கு சாப்பாடு போட்டான், அவனை எதிர்த்து என்னால் சண்டை போட முடியாது, அதனால் அவன் பக்கத்தில் இருந்துட்டு உங்களை எதிர்த்து நான் சண்டை போட போகிறேன், ஆனால் நீ ஒன்றும் யோசிக்காத, நான் வந்து அந்த பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் தான் பண்ணுவேன் உள்ளுக்குள்ளே இருந்து அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறான். அதாவது எப்போவுமே சொல்லுவாங்க இதை பற்றி சொல்லும்போது, இப்போ கூட ஏதாவது ஒரு மாதிரி மோசமான விஷயம் பண்ணாலும் மோசமாக பேசினாலும் சல்லிப்பையன் மாதிரி பண்ணுறான், சல்லித்தனம்னு சொல்லுவோம், சல்லித்தனமாக பேசாதன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த சல்லியன் இந்த மாதிரி நடந்துக்கிறதுனால தர்மவான் உலகத்துக்கு காட்டிக்கிட்டு அவன் வந்து தர்மருக்கும் உண்மையாக இல்லை, இந்த பக்கம் இருக்கிற துரியோதனனுக்கும் உண்மையாக இல்லை, உண்மையாக சொல்ல போனால் அவனுக்குமே உண்மையாக இல்லை இல்லையா, அந்த மாதிரி இஷ்டத்துக்கு அவன் நடந்துக்கிறதுனால தான் அவன் இந்த மாதிரி நடந்துக்கிறவங்கள சல்லித்தனம் சல்லிப்பைய அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ சல்லியன் வந்து அதனால தான் அப்படி சொல்கிறான், நீ எனக்கு சாப்பாடு போட்டன்ற ஒரே காரணத்துக்காக நான் இப்போது அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னவொடனே இப்போ மறுபடியும் துரியோதனன் அவனை பற்றி புகழ்ந்து பேசுகிறான். உனக்கு புரியுதா நான் உங்களை எந்த இடத்துல வைக்கிறேன்னு, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து தேரோட்டிகளாக இருந்திருக்காங்க, அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டியாக இருந்திருக்கான், ஏன் வந்து அர்ஜுனனே கூட வந்துட்டு உத்திரனுக்கு தேரோட்டியாக இருந்தான், அந்த மாதிரி நான் உங்களை கிருஷ்ணர் இருக்கிற இடத்துல தான் வைக்கிறேன், கிருஷ்ணருக்கு ஈடாக ஒருத்தர் யாராவது தேரோட்டுவாங்கன்னா அது நீங்கள் தான், உங்களால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும்னு பெருமையாக வந்துட்டு மாணித்தேனை பொன்மானை எல்லாம் சொன்னவொன்னே அவன் வந்து சரிப்பா சரி உனக்காக ஒத்துக்கிறேன், இவ்வளோ நீ சொல்கிறிய உனக்காக ஒத்துக்க மாட்டானான்னு சொல்லிட்டு அவன் தேரோட்டியாக, அதாவது சல்லியன் கர்ணனுக்கு தேரோட்டியாக 17வது நாள் போர் தொடங்குது. ஆனால் 2 பேருக்குமே ஆரம்பத்துலேருந்தே ஒத்து வரல. கர்ணன் வந்து நல்லா தான் பேசுகிறான், சல்லியனை பார்த்தோன்னே எனக்கு நீ வந்து தேரோட்டியாக வந்திருக்கிறதுக்கு
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ஈடு இணை இல்லாத வீரனான அர்ஜுனனை நான் இன்னைக்கு போரில் ஜெயிக்க போகிறேன். அப்படி நான் ஜெயிக்க போகிற அந்த நாளில் மிகச்சிறந்த தேரோட்டியா நீ எனக்கு அமைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணணும்? ஆமான்னு சொல்லணும்னு அமைதியாவது இருந்திருக்கணும். ஆமாம்மா நினைக்க மாட்டியா? இல்லை பின்ன நின்று நினைக்க மாட்டேன். பின்ன நீ ஒரு தேரோட்டியோட மகன், உனக்கு என்ன மாதிரி ஒரு மன்னன் தேரோட்டியாக வந்தால் உனக்கு பெருமையாக தான் இருக்கும். அர்ஜுனனுக்கு இணையான்னு உன்னை சொல்லிக்கிறியே, நீ ஏன் உன்னை பற்றி எப்போ பார்த்தாலும் பெருமையாக பேசிக்கிற? நீ என்னைக்கு வந்து நீ அர்ஜுனனை ஜெயிச்ச? ஒரு நாள் நீ ஜெயிச்சதே கிடையாது. இதில் என்ன அர்ஜுனனுக்கு இணையான வீரன் நீ சொல்லிக்கிற அப்படின்னு 2 பேருக்கும் பேச்சு வந்து வாக்குவாதம் வந்து 2 பேரும் கத்தி எடுத்து சண்டை போடுற அளவுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் துரியோதனன் வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்திதை பாருங்க, நம்ம ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கோம், ஒரு குரூஷியலான இடத்துல இருக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து நீங்கள் 2 பேருமே சண்டை போட்டிங்கன்னா நம்ம எப்படி ஜெயிக்கிறது? தயவுசெய்து கொஞ்சம் போகிற பாருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறான். ஆனாலுமே அன்னைக்கு முழுக்க அந்த சல்லியன் வந்து கர்ணனை வெறுப்பேற்றுற மாதிரி பேசுறது வந்துட்டு, ஆமாம் ஆமாம் நீ கிழிச்ச, அங்கே பாரு ஐயோ பீமன் வரான் ஓடிரு ஓடிரு, அந்த மாதிரி எப்போவுமே. அதாவது இந்த கிரிக்கெட்லலாம் கூட சில நேரங்களில் பண்ணுவாங்கல்ல, அந்த பேட்ஸ்மேனை வெறுப்பேற்றுறதுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்கள்ல, அந்த மாதிரி தரக்குறைவாக பேசி பேசி அவங்கள பற்றியே அவங்களுக்கே டவுட் வர மாதிரி விஷயங்களை இந்த சல்லியன் நிறைய பேசுகிறான். அதாவது சல்லித்தனமான விஷயங்கள் நிறைய பண்ணுறான். பண்ணி அவன் கர்ணனுக்கே ஒரு மாதிரி வெறுப்பாயிடுது. என்ன ஆகுதுன்னா, இந்த இன்னைக்கு 17வது நாளில் நிறைய பேரோட கர்ணன் சண்டை போடுறான், நிறைய பேரையும் ஜெயிக்கிறான். நகுலனை ஒரு வாட்டி சந்தித்து நகுலனை ஜெயிக்கிறான், ஆனாலும் கொல்லாமல் விட்டுறான். அப்போது தர்மரோட பயங்கரமாக சண்டை வருது கர்ணனுக்கு. கர்ணருக்கும் தர்மருக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போது பீமனுக்கும் துச்சாதனுக்கும் சண்டை நடக்குது. அதில் வந்து பீமன் துச்சாதனனை கொன்னுடுறான், அந்த சபதத்தை முடிச்சுக்கிறான். இந்த பக்கம் வந்து கர்ணனும் தர்மரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா. சண்டை போடும்போது தர்மர் ரொம்ப ஒரு மாதிரி மோசமான நிலைமையில் இருக்காரு. கர்ணன் வந்து தர்மரை ஜெயிச்சிடறான். ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமாக அவரை இகழ்ந்து நிறைய பேசுகிறான், அசிங்கப்படுத்துகிறான், அவமானப்படுத்துகிறான், ஓடி போயிடு அப்படி இப்படின்னு தர்மரை ரொம்ப மோசமாக பேசி தோக்கடிச்சு இதுலேருந்து போர்க்களத்துலேருந்து பாசறைக்கு அனுப்பி விட்டுறான். பாசறைக்கு போகிற தர்மர் அங்கே இருக்கிறவங்க கிட்ட என்ன சொல்கிறாரு? இந்த கர்ணன் சாகணும், இவனை வந்து அர்ஜுனன் கொல்லணும், அர்ஜுனன் கிட்ட கர்ணனை கொன்னுட்டு வந்து என்னை பார்க்க சொல்லுங்கன்னு கோவமாக போயிடுறாரு. தர்மர் வந்து சாதாரணமாக அப்படி கோவப்படவே மாட்டார். தர்மரையே அவ்வளோ கோவப்படுத்துகிற மாதிரி கர்ணன் பேசிட்டான். அர்ஜுனன் எங்கே இருக்கான்னா, எப்பயும் போல் அந்த திரிகர்த்தர்கள் இருக்காங்கல்ல, அந்த வந்து தற்கொலை படை, அவங்க வழக்கம் போல் அவனை இழுத்துட்டு போய்டுறது. வாடா எங்களோட சண்டை போடுன்னு அவங்களோட சண்டை போடுறதே அர்ஜுனனுக்கு வேலையாக இருக்குது. அவங்களோட சண்டை போட்டு இங்கே வந்தோடனே விஷயம் தெரியுது. இந்த மாதிரி வந்துட்டு அண்ணனை வந்து கர்ணன் தோக்கடிச்சிட்டான் அப்படின்னோடனே கர்ணனை எதிர்த்து அர்ஜுனன் சண்டை போட முயற்சி பண்ணுறாரு. ஆனால் சண்டை போடும்போது சட்டுன்னு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போது திடீர்னு அவர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணர்கிட்ட திரும்பி, கிருஷ்ணா எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை, நம்ம வந்து பாசறைக்கு போகலான்னு. ஏன் என்னாச்சு? எது பாரு எதுக்கு கர்ணன் நிற்கிறான், அவனை தானே ஜெயிக்கணும்னு நீ சொல்லியிருந்த, ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு, நீ சண்டை போடு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு என்னவோ அவனை பார்த்தா எங்கள் அண்ணன் மாதிரியே இருக்குது, எனக்கு தர்மரை பார்க்குற மாதிரியே இருக்குது, தர்மரை நான் எப்படி தர்மரோட எப்படி சண்டை போட முடியும், என்னை நீ உடனே பாசறைக்கு கூப்பிட்டு போனோன்னே இது என்னடா இது புது பிரச்சனையாக இருக்குன்னு கிருஷ்ணர் வந்து அவனை பாசறைக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. பாசறைக்கு வந்த உடனே இது தர்மர் என்ன கேட்குறாரு, கர்ணனை ஜெயிச்சிட்டிங்களா, கர்ணன் செத்துட்டானா அப்படின்னு ஆசையாக கேட்குறாரு. அவர் உடம்பெல்லாம் அவ்வளோ காயத்தோடு படுத்திருக்காரு. ஏன்னா போர்க்களத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, தர்மர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியல, அவ்வளோ அடி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் அர்ஜுனனை அனுப்புகிறாங்க. அர்ஜுனனும் ஐயோ அண்ணனை போய் பார்க்கணுன்னு பதறி அடித்து பார்க்க வராரு. கர்ணன் செத்துட்டானா அப்படின்னு தர்மர் கேட்ட உடனே அர்ஜுனன் என்ன சொல்கிறான், இல்லைண்ணா நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டேன் அப்படின்னோடனே கிருஷ்ணர் வந்து, எங்கே கர்ணன் சாகிறது, போய் வந்து சண்டை போடுறான்னா இவன் வந்து அண்ணனை பார்த்தா மாதிரி இருக்குது, அம்மாவை பார்த்தா மாதிரி இருக்குன்னு வந்து கதை பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே தர்மருக்கு கோவம் வந்துடுது. நீ எல்லாம் ஒரு வீரனா, உன் கையில் இருக்கிறதுலாம் வில்ல, அந்த காண்டிபத்தை தூக்கி போடு அப்படின்னு காண்டிபத்தை இகழ்ந்து பேசிடுறாரு. அர்ஜுனன் வந்து ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கான், தன்னோட காண்டிபத்தை யார் இகழ்ந்தாலும் அவங்களை கொன்றுவேன் அப்படின்றது. உடனே வந்து அர்ஜுனன் இதோ நான் உன்னை இப்பயே கொல்றேன் அப்படின்னு அவனுக்கு அண்ணனை கொல்றதுக்கு தயாராகிடுறான். அப்போ கிருஷ்ணர் வந்து, அர்ஜுனா என்னடா பண்ணுற, உங்கள் அண்ணா நீ என்ன பண்ணுறேன்னா அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தினோன்னே இவனுக்கு புரிஞ்சிருது. ஐயோ தான் என்ன பண்ண வந்தோம் அப்படின்னு புரிஞ்ச உடனே இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான், ஐயோ எங்கள் அண்ணனை கொல்றேன்னு நான் சொல்லி சபதம் போட்டுட்டேன், எங்கள் அண்ணனை என்னால் கொல்ல முடியாது, நானே செத்துறேன் அப்படின்றான். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் அண்ணனை தான் நீ உனக்கு கொல்லணும், எப்போவுமே நம்மளை விட வயசில் பெரியவங்களை கொல்லணும்னா அவங்கள மரியாதை குறைவா நீ
வா போன்னு அசிங்கமாக தரக்குறைவாக பேசணும், நீ அசிங்கமாக பேசு உங்கள் அண்ணனை அப்படின்னு சொன்ன உடனே நான் பேச மாட்டேன்றான். இல்லை பரவாயில்ல பேசு, வேற என்ன பண்ணுறது, கொல்றதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு உடனே அர்ஜுனன் என்ன பண்ணுறான், நீ வா போன்னு அவங்க அண்ணனை வந்துட்டு நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ வந்து அன்னைக்கு சூதாடின வந்து பொண்டாட்டி வச்சு சூதாடின, எந்த எந்த நல்ல மனுஷனாவது மானம் உள்ளவனாவது பொண்டாட்டி வச்சு சூதாடுவானா அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசிடுறான். இந்த மாதிரி அதாவது தரக்குறைவா ரொம்ப இழிவாக பேசிடுறான்.